ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள குருநாத சுவாமி கோவிலில் ஆடித்தேர் திருவிழாவை ஒட்டி குதிரை சந்தை மற்றும் மாட்டுச்சந்தை நடந்து வருகிறது. இதுகுறித்து குதிரை வியாபாரி ஒருவருடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். ஏராளமான குதிரை உரிமையாளர்களும் இங்க விற்பனைக்காக வந்திருக்காங்க. அது குறித்து நான் கேட்கலாம். சார் வணக்கம். சார், நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்ககிட்ட என்ன வகையான குதிரை இருக்கு? அது என்ன விலையில சந்தையில இருக்கு? நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேங்க. எங்க கிட்ட மார்வார், காத்தியாவார், சிந்தி, நாட்டு குதிரைகள், எல்லா விதமான குதிரைகளும் இருக்கு. எங்கள் கிட்ட உயரமான குதிரைகளும் வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோம். 66 இன்ச்சு வரைக்கும் நம்ம குதிரைகள் இருக்குது. டான்ஸ் குதிரை இருக்குது. எங்கள் கிட்ட துருசு ஓடுற குதிரைகள் நிறைய இருக்குது. அந்த மாதிரி எல்லா விதமான குதிரையும் நாங்கள் வச்சுருக்கிறோம். இப்போ நாங்களாம் பஞ்சாப், ராஜஸ்தான்லேருந்து நாங்கள் வாங்கிட்டு இங்கே வியாபாரத்துக்காக கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் இது எங்கள் வீட்டு அதிகப்படியான விலை பார்த்திங்கன்னா 25 லட்ச ரூபாயிலிருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும், கம்மியாக 2 லட்ச ரூபாயிலேருந்து 25 லட்ச ரூபா வரைக்கும் எங்கள் வீட்டு இருக்குது. அப்புறம் நாங்கள் எங்கள் மெயின்டெனன்ஸ் எல்லாம் ஒரு நாள் இங்கே சந்தையில் நாங்கள் பல வருஷமாக வந்துட்டுருக்கோம். 20-25 வருஷமாக நாங்கள் இங்கே ஸ்டால் போட்டு பண்ணிகிட்ருக்கோம். அதாவது இந்த சந்தையில் ஆயிரக்கணக்கான குதிரைகள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இங்கே வரவழைக்கப்பட்டிருக்கு. மேலும் அதுக்கான தேவையான அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக சிறப்பாக செஞ்சு வச்சிருக்காங்க. மேலும் பொதுமக்கள் இந்த தேர் திருவிழாவிற்காக காண வரும் மக்களுக்காக சிறப்பு பேருந்து வசதி மற்றும் சிறப்பு மருத்துவ முகாம் அனைத்தும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரை மற்றும் மாட்டு சந்தையானது கடந்த 400 வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டு வருது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் ஆட்சி காலத்திலே இருந்து இந்த குதிரை மற்றும் மாட்டு சந்தைகள் நடைபெற்று வருவதாக பலர் கூறுகிறாங்க. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், அந்தியூர்.